வணக்கம். வெல்கம் டு மதுஸ்ரீ கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி தாண்டின உடனே இது மாதிரி ஹைவேஸ் தான் உங்களுக்கு வரும். நம்ம எதை நோக்கி எந்த ஊரை நோக்கி போகிறோம் அப்படின்னா, சிதம்பரம் நோக்கி போயிட்டுருக்கோம். சிதம்பரம்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்னங்க? நடராஜர் தானே? ஆமாம். சிதம்பரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இதை தாண்டின உடனே ஊர் வந்துடும் உங்களுக்கு. சிதம்பரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைவில் தான் உங்களுக்கு ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்குங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணுறவங்க நீட்டுக்கு அந்த பேரில் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதோடைய பேர் வந்து கடலூர் மெடிக்கல் காலேஜ். ஆமாங்க. 36 மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கடலூரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் தாங்க. நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் எவ்வளோ உபயோகமாக இருக்கும், இந்த கேம்பஸ் டூர் அப்படிங்கிறது புரியும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கடலூர் போகிறதுக்கு, சிதம்பரம் போகிறதுக்கு. இந்த காலேஜ் வந்து சிதம்பரமில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிக் வந்து கடலூர். சரிங்களா? கடலூர்னாலே ஃபேமஸ் வந்து மீன் தானே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கடலூரில் வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். அதுவும் மழை காலங்களில் அதிகமான மழை பெய்யும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஒரு ரைட் டேர்ன் எடுத்தாச்சு மெயின் ரோட்லேருந்து. ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு இந்த காலேஜுக்கு ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் இருக்காங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். காம்பவுண்ட் வால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிக மிக பெரிய கேம்பஸ் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் தான் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் கடலூர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆன் த வே நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போது ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்துடும். அந்த காலத்தில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜுங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதே ஒரு கொடுப்பனை தான். நல்ல மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த காலேஜ் கிடைக்கும். நீட்டில் அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். உங்களுக்கு வந்துடுச்சு பாருங்கள். பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்கு. பார்த்தா ஒரு பேலஸ் லுக்கில் அந்த காலத்துலேயே இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் 1985 ஆரம்பிச்சிருக்காங்கங்க. இது ராஜா முத்தையா செட்டியார் அப்படிங்கிறவர் தான் இந்த இடத்த கொடுத்ததுனால அவருக்கு எவ்வளோ பெரிய விஷன் இருந்திருக்கு பாருங்கள். மெடிக்கல் காலேஜ் இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய சொந்த இடத்த கொடுத்துருக்காரு. ஸோ அவர் பேர்லேயே இந்த காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காலேஜில் எம்பிபிஎஸ் கோர்சஸ் மட்டும் கிடையாதுங்க. இங்கே நிறைய டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது, ஃபிசியோதெரப்பி கோர்சஸும் இருக்குது, அப்புறம் விளையாட்டு சம்மந்தமான அதர் கோர்சஸும் இருக்குது. இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து எப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்துச்சு அப்படின்னா 2021 இது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதுக்கு முதல்ல இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிங்கிறது ப்ரைவேட்டாக தான் இருந்திருக்கு. இப்போது இது டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனோட இருக்குங்க. இங்கே எம்பிபிஎஸ் அப்புறம் எம்டிஎம்எஸ் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ் எல்லாமே இருக்குது. எம்டிஎம்எஸ் கோர்சஸ்ஸு பிஜிக்கு வந்து உங்களுக்கு அரவுண்ட் 20 கோர்சஸ் மேலே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது கேம்பஸ்ஸு. இந்த பில்டிங்கில் ரைட் சைடு வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் கோர்ஸ் நடைபெறுது. அதே லெஃப்ட் சைடு ஆஃப் த பில்டிங் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ஸுங்க. 3 முக்கியமான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயே பிடிஎஸ் வந்து இங்கே இருக்குது. அதுக்கு பேஷண்ட் ஃப்ளோவும் ஜாஸ்தியாக இருக்குது ஹாஸ்பிட்டலில். அப்புறம் நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க. இதுதாங்க கேம்பஸ்ஸு. எவ்வளோ பெருசு பாருங்கள். எக்ஸாக்டான எவ்வளோ ஏக்கர்ஸ்ன்னு தெரியலை. இது வந்து பேக் சைட் ஆஃப் த காலேஜ் பில்டிங். அங்கங்கே உங்களுக்கு நிறைய பார்க்கிங் ஃபெசிலிட்டி, நல்ல ஃபென்சிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே யாருமே நின்று பேசுகிறதில்ல. அதுதான் நான் நோட் பண்ணேன். இது ரொம்ப வைடு ஏரியா அப்படிங்கிறதுனால பறந்து விரிஞ்சு இருக்குதுங்க இந்த கேம்பஸ்ஸு. இந்த கேம்பஸ்லேயே நர்சிங் காலேஜும் இருக்குது. நர்சிங் காலேஜுக்கு உண்டான லேடிஸ் ஹாஸ்டல் தனியாக அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது லைப்ரரி பில்டிங் தான். இங்கே வந்து அரவுண்டு 22,000 புக்ஸுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க, எம்பிபிஎஸ் புக்ஸு. இது வந்து ஒரு கொஞ்சம் புது பில்டிங் மாதிரி தெரியுது இல்லைங்களா? இதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா
ஜென்ஸ் ஹாஸ்டலில் 2 இருக்குதுங்க. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்கிள்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. நிறைய பேர் சைக்கிளில் போகிறத பார்க்க முடியுது, நடந்தும் போகிறாங்க, 2 வீலர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறது நடுவில் வந்து பப்ளிக் நடமாடுற இடமா தான் இருக்குது. இது காமன் ஸ்பேஸாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு கேட் வருது பாருங்கள். நடுவில் மட்டும் இந்த பப்ளிக் போகிற வரதுக்கு இடம் இருக்குது. இதுக்கப்புறமா போகிறது வந்து தொழில் முனைவோர் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற பில்டிங். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து மெடிக்கல் ஹெல்த் ப்ராக்டிஷனர்ஸ் ஹாஸ்டல், அதாவது லேடிஸ் ஹாஸ்டலுங்க. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா தொழில் முனைவோருக்கான ஏதோ பில்டிங் இருக்குது. இங்கே ஆவின் கூட இருக்குது பாருங்கள். ரெஃப்ரெஷ்மெண்ட்காக இங்கே ஆவின் வந்து இருக்குது, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதர் சைடு ஆப்போசிட் சைடில் கேன்டீனும் இருக்குது. கேன்டீன் நல்லாவே இருக்குங்க, தேவையான ஃபுட்டெல்லாம் கிடைக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எவ்வளோ பெரிய பில்டிங்குன்னு பாருங்கள். இங்கே இந்த பில்டிங் சுற்றியுமே நிறைய மரம் செடி கொடிகளோடு இருக்குது, பசுமையாக தான் இருக்குது. ஸோ கடலூர் வெயிலுக்கு இது கொஞ்சம் குளுமை தரக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப பழசாக தான் இருக்குங்க, அது சொல்லி தான் ஆகணும். கவர்மெண்ட் இப்போ வந்து இதை புதுப்பிக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் இதுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்கியிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்து காய்கறி கழிவுகளிலிருந்து தயாரிக்கிற கேஸை வச்சு இந்த ஜென்ஸ் ஹாஸ்டலில் சமைக்கிறாங்க. அது ரீசெண்டாக பேப்பரில் நியூஸில் பார்த்துருக்கோம். இது வந்து நர்சிங் காலேஜுடைய ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல். இது இப்போ நம்ம பார்க்குறதோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நர்சிங் காலேஜோட லேடிஸ் ஹாஸ்டல். ஒவ்வொரு லேடிஸ் ஹாஸ்டல் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயும் செக்யூரிட்டி இருக்குங்க. வெல் மெயின்டைன்டு கேம்பஸ், ஒரு துளி குப்பை கூட பார்க்க முடியலைங்க. அங்கங்கே ஃபென்சிங் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இப்போ நம்ம பார்க்குறது ரைட் சைடில் போகிறது என்னென்னா, ஒரு புது ஹாஸ்பிட்டல் பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. இதுதான் இந்த தொழில் முனைவோர் கூடம். இதுக்கு அடுத்தபடியாக தான் எம்ஹெச்பி அப்படிங்கிறாங்க லேடிஸ் ஹாஸ்டலோடைய என்ட்ரன்ஸ். இது இப்போ நம்ம பார்க்குறது. இந்த லேடிஸ் ஹாஸ்டல் வந்து ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா எதுவும் அவ்வளோவா பெருசாக தெரியலை. பில்டிங் வந்து ரொம்ப பழைய பில்டிங்காக தான் இருக்குது. ஆனால் இங்கேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுதான் லேடிஸ் ஹாஸ்டலோட ரூம் இருக்குது. ஒரு ரூமுக்கு 3 பேர் கொடுக்குறாங்க. நல்ல பெரிய ரூமாகவே இருக்குங்க. ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, லேடிஸ் ஹாஸ்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைட்லேயே வந்து இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்கு, மெடிக்கல் காலேஜுடைய ஹாஸ்பிட்டல். அங்கே தன்வந்திரியோட கோவில் வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலோடைய என்ட்ரன்ஸ்லேயே. இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லியே ஆகணும். 24/7 எமர்ஜென்சினா இங்கே போகலாம். 1200 பெட் இருக்குங்க. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் உள்ளே நான் போய் காமிக்கல, அரவுண்ட் த ஏரியா தான் நான் காமிக்கிறேன். இங்கே 17 மாடர்ன் ஏசி ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் இருக்குது. அப்படின்னா பேஷண்ட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் எதிர்பாருங்க. சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு எல்லாமே இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். லேடிஸ் ஹாஸ்டல்லே இங்கே 2 இருக்குங்க. எம்ஹெச்பின்றாங்க, இன்னொன்று தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள ஃபெசிலிட்டின்னு பார்த்தா ரூம்ஸ் எல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது ஒரு நியூ பில்டிங்காக தெரியுது. இதுவும் வந்து 24/7 எமர்ஜென்சி யூனிட்டுங்க. எமர்ஜென்சிக்கு வர ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இது. புதுசாக இன்னொரு ஹாஸ்பிட்டலும் இங்கே பேரலாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 2026 ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா 24 ஹவர்ஸும் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. ஜஸ்ட் இந்த கேம்பஸுக்கு வெளியிலேயே, காம்பவுண்டுக்கு வெளியிலேயே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. ஃபஸ்ட் இயரில் என்னோடய சஜஷன், முதல்ல ஹாஸ்டலில் தங்குங்க. என்ன வசதி குறைவாக இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். அங்கே நிறைய குழந்தைங்க படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ரொம்ப பெருசுப்படுத்திக்கக்கூடாது. செகண்ட் இயர்லேருந்து என்ன பண்ணுறாங்க பசங்க அப்படின்னா, நான் இங்கே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினா அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, எதிர்த்த மாதிரியே உங்களுக்கு ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது, பில்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது, இல்லை தனி வீடுகள் கூட கிடைக்குது. 5-6 பேர் சேர்ந்து தங்கி கூட வெளியில் இருந்துக்கிறாங்க. ஆனால் என்னோடய சஜஷன், முதல் தடவை ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் இங்கே படிக்க போகிறீங்க அப்படின்னா
சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, பில்டிங் மட்டும் தான் பழசு, ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபெசிலிட்டி எல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. துவைக்கிறதுக்கு தனி இடம், பாத்ரூமும் ரொம்ப நீட்டாக வெல் மெயின்டைன்டாக தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருக்கலாம். ஃபுட்டும் வந்து வெஜ், நான்வெஜ் இது 2மே அலௌடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஜஸ்ட் கேம்பஸோட வெளியில் வந்துட்டோம். வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, இது மாதிரி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ ஆம்புலன்சஸ் வெளியில் இருக்குது. பக்கத்தில் ஃப்ளாட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். இங்கே எல்லாமே அந்த பால்கனிஸில் ஒயிட் கோட் தொங்குறத தான் பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேர் வெளியில் தங்கியிருக்காங்கங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போது கேம்பஸ் மறுபடியும் உள்ளே போயிட்டு நம்ம வெளியில் வரலாம். நீங்கள் அப்படியே ஒரு லுக் பார்த்துக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு சைக்கிள்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா மத்தியானம் வந்து சாப்பிடணும், திரும்ப மறுபடியும் காலேஜ் போகணும் அப்படின்னு இருக்கிறப்போ. இதுதான் ஹாஸ்பிட்டலுங்க. உள்ளுக்குள்ளே பார்த்து நான் பேஷண்ட் ஃப்ளோ பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். அவ்வளோ கூட்டங்க, அவ்வளோ கூட்டம். ஸோ எம்பிபிஎஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது இதுதான் புது காலேஜ், புது ஹாஸ்பிட்டலுங்க. சாரி. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறோம் இல்லையா, அதுதான் லேடிஸ் ஹாஸ்டல். பில்டிங்கை பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. எவ்ரிதிங் இஸ் குட் அண்ட் ஃபைன். எவ்வளோ பெரிய கேம்பஸ் பாருங்கள். இங்கே படிக்கிறதுக்கு கொடுத்து தான் வச்சுருக்கணும். 1996 பொன் நாவரசு கொலை வழக்குக்கு அப்புறமா முதல்ல ஆன்டி ரேகிங் கமிட்டி கொண்டு வந்தது இந்த காலேஜில் தாங்க. ஃபஸ்ட்டு ஆன்டி ரேகிங் 1996 கொண்டு வந்தாங்க. அப்போ தான் அந்த பொன் நாவரசு கொலை வழக்கு இங்கே ஏற்பட்டது. அதற்கு அப்புறமா இந்த கேம்பஸே வந்து நோ ரேகிங், அது ரொம்ப முக்கியமாக, அதுவும் பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க பசங்க அத்தனை பேருக்கும் இது ஒரு நல்ல விஷயம். இங்கே ரேகிங் கிடையாது. கேம்பஸ் எவ்வளோ வெல் மெயின்டைன்ட் அண்ட் க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே படிக்கிறது, அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அமையாது. ஸோ சின்ன இன்கன்வீனியன்ஸுக்காக பெரிய விஷயத்தை யாரும் இழக்கக்கூடாது. சந்தோஷமாக சூப்பராக இங்கே தங்கி படிக்கலாம். எனக்கு இந்த கேம்பஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது மாதிரி பாரம்பரியமான காலேஜில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன். இது தாங்க இவ்வளோ பெரிய கேம்பஸ். இப்போ நம்ம வந்த வழியிலேயே திரும்பி போகிறோம். இந்த என்ட்ரன்ஸில் நடுவில் ஒரு பேசேஜுக்கு பப்ளிக் நடக்கிற இடம், நடமாடும் இடமாக இருக்குது இல்லையா, அங்கே ஜெராக்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கடைகள் தான். ஜெராக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் 2மே அவைலபிளாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா நம்ம வேணும்னாலும் பே பண்ணிக்கலாம். 2025 லேடிஸ் ஹாஸ்டலுக்கு 85,000 மொத்தமாக வாங்கிடுறாங்க. அது ஃபார் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் 2க்கும் சேர்த்து. ஆனால் ஆரம்பத்திலே பே பண்ண சொல்கிறாங்க 85,000. இது வந்து வரும் வருடங்களில் மாறுபட வாய்ப்பு இருக்குது. மிக கம்மி டியூஷன் ஃபீஸில் படிக்கணும்னா குழந்தைங்க நல்லா படிக்கணும். அப்போ தான் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு இப்போ நான் காமிச்சது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் இது வந்து ஒரு பகுதி தான் நம்ம பார்த்துருக்கோங்க. அதர் சைடு வந்து ஏதோ மியூசிக் காலேஜ் மாதிரி, ஏதோ அந்த கேம்ஸுக்கு படிக்கிற மாதிரி, ஏதோ அந்த மாதிரி ஒரு பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஹோப் இந்த காலேஜுடைய கேம்பஸ் டூர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த காலேஜுடைய நடுவில் பார்த்திங்கன்னா 2 சைடில் பெரிய படிகள் பிரிஞ்சு போகும், நடுவில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அது இந்த பழைய படங்களில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுங்க. எல்லா லேப் ஃபெசிலிட்டியும் சூப்பராக இருக்குது. சொல்லியே ஆகணும், ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க இந்த காலேஜில். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியாக இருந்த ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆன RMMC ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் வந்து கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக 2021 இயங்கிட்டுருக்கு. சிதம்பரம் கோயிலேருந்து 10 நிமிஷம், சிதம்பரம் பஸ் ஸ்டாப்லேருந்து 10 நிமிஷம் தான் இது சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கு. எல்லா இன்ஃபர்மேஷனும் இதை கவர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். நன்றி.